அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, 3 வழிகளில் விபரீத ராஜயோகம் உங்களை தேடி வரப்போகின்றது. மகாலட்சுமி கடவுளோட கடைக்கண் பார்வையால் உங்கள் வாழ்க்கையில் யாருமே தொட முடியாத ஒரு உச்சத்தினை நீங்கள் தொட போகிறீங்க. நடக்க போகின்ற ஒரே ஒரு கிரக பெயர்ச்சி, அதனால் மாறப்போகிறது 3 விதமான பிரச்சனை. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, கடவுள் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை கூட கர்மாவும் கிரகங்களும் காலமும் நமக்கு கொடுத்தே தீருங்க. அப்படி நாம் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப கர்மா அப்படின்றது உருவாகுதுங்க. அந்த கர்மாவை மீறி கடவுள் கூட செயல்பட மாட்டார். கர்மா படி என்ன இருக்குதோ அதுவே கிடைக்குங்க. அப்படி கர்ம பலனை கொடுப்பது கிரகங்கள். அந்த கிரகங்களின் பெயர்ச்சி அப்படின்றது முக்கியமானதுங்க. உங்கள் ராசி அதிபதியோட பெயர்ச்சி அதை விட முக்கியமானது. உங்கள் கன்னி ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா புதன் பகவான் தான். அவர் இப்போ சிம்ம ராசியில் இருக்காருங்க. செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்குள்ளே நுழைய போகிறார். கன்னி ராசிக்கு வந்துட்டாலே புதன் உச்சமடைந்து விடுவார். நவ கிரகங்களில் எந்த ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டில் உச்சமடைவதில்லை. புதன் மட்டுமே தன்னுடைய சொந்த வீட்டில் கன்னி ராசியில் உச்சமடைகிறார். அதனால தான் எண்ணம், சொல், திறமை, வாக்கு இதில் எல்லாம் திறமை படைத்தவர்களாக புத்திசாலிகளாக இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க. ஆனாலும் அப்படி திறமை இருந்தாலும் அதுக்கு உரிய வாய்ப்பு கிடைக்குமா, உழைப்பு இருந்தாலும் ஊதியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தாங்க சொல்லணும். உண்மையான அன்பு இருந்தாலும் உறவுகள் கிடைக்குமா அப்படின்னா இல்லை. ஆனால் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த புதனுடைய உச்ச காலகட்டம் இருக்க போகுதுங்க. இப்போ புதன் உச்சமடைந்திருக்கிறார். அப்படி உச்சமடைந்தால் என்ன நடக்கும்னா, முதல்ல உடல்நல பிரச்சனை அது சரியாயிடுங்க. உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் சரியாக போயிடும். மன அழுத்தம் நீங்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாகுங்க. குழந்தை பாக்கியம் பெறுவதில் சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அது சரியாயிடும். 3 விஷயங்களில் தலையெழுத்து மாறும். அதில் முதல் விஷயம் இந்த உடல்நல பிரச்சனை மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள்ங்க. வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாயிடும். இந்த ஒரு நேரத்தில் தன்மான பிரச்சனை, மானம் சார்ந்த பிரச்சனை, கௌரவத்திற்கு வந்த இழுக்கு அதெல்லாம் சரியாகிடும். முக்கியமாக உங்கள் மீது ஏதோ ஒரு பழி சுமத்தப்பட்டிருந்தா அந்த பழியிலிருந்து நீங்கள் நீங்குவீங்க. அதுபோல் நீங்கள் பிரபலமடையக்கூடிய, உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த புதனுடைய உச்ச காலகட்டம் இருக்க போகுதுங்க. மேலும் இந்த நேரத்தில் இந்த புதன் அப்படின்றவர் மிதுனராசிக்கு அதிபதியாக இருக்கிறவர். மிதுனராசி உங்களுக்கு 10ஆம் வீடுங்க. தொழில் ஸ்தானம். செய்யும் தொழில் தெய்வம்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட 10ஆம் வீடு தான் தொழில் ஸ்தானம். அப்போ கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை தொழில் ரெண்டுலையுமே இரட்டை லாபமானது கிடைக்க போவது உறுதிங்க. தொழில் ரீதியாக லாபம், வேலை ரீதியாக லாபம், இதை நோக்கி பயணிக்கக்கூடிய வழிகள் பிறக்கும். காலமும் நேரமும் வேலை தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போவது உறுதிங்க. முக்கியமாக வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிப்பீங்க. உங்களுக்கு ஒரு திருமணம், உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம், உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் என திருமண வாய்ப்புகள் வருங்க. அதுபோல் உங்கள் பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குங்க. புதனுடைய 7ஆம் பார்வை மீன ராசியில் பதியுது. உச்ச புதனுடைய பார்வை 7ஆம் வீட்டில் பதியுது. அந்த 7ஆம் வீட்டில் சனி பகவான் பக்ரத்தில் இருக்காருங்க. 7ஆம் வீடுங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கிறது. அப்போ திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட தடையானது நீங்குது. தேடி வரும் துணை. திருமண வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகி உங்களை தேடி உங்களுடைய வாழ்க்கை துணை வருங்க. பிரிந்த நட்பு ஒன்று சேரும். மிக முக்கியமாக தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப் கிடைக்குங்க. கிடைக்க வேண்டிய பண ஷேர் கிடைக்கும். வேலை தொழிலில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு கிடைப்பாங்க.
கல்வியில் யோகம் உண்டுங்க. படிப்பு விஷயத்தில் யோகம் உண்டு. வயதானவர்களுக்கு, மிக முக்கியமாக தனியாக இருக்கக்கூடியவங்களுக்கு, உங்களுக்கு உதவி செய்ய, உறுதுணையாக இருக்க நல்ல ஒரு துணை கிடைக்குங்க. இந்த நேரத்தில், இந்த புதன் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை சென்று வழிபாடு செய்யணுங்க. கற்கண்டு பிரசாதம் செய்து அதை நெய்வேத்தியம் செய்யணுங்க. மிக முக்கியமாக புளியோதரை, இதை அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானம் செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லது. அதுபோல் தோல் வியாதி உள்ளவர்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு பல நன்மைகளை அது பெற்றுத்தரும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.